செல்வத்துக்கு வயசு இப்ப 35. கிட்டத்தட்ட 10 வருஷமா அசோசியேட் டைரக்டரா வேலை பார்த்துட்டு இருக்கான். அதாவது சினிமாவில் இணை இயக்குனரா 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கான். பலவித டைரக்டர்கிட்ட, புது டைரக்டர், பழைய டைரக்டர், அவங்கள்ட்ட எல்லாம் பிரமாதமா வேலை பார்த்து ஒரு தகுதியான டைரக்ட் பண்ற அளவுக்கு வந்திருக்கான். ஆனா அவனுக்கு வாய்ப்பு சரியா கிடைக்கல. இப்ப கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல சாலிடான ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு. அவர்கிட்ட அந்த கதையை சொன்னா பிரமாதமா இருக்கு, நல்லா இருக்குன்னாரு. என்ன பட்ஜெட் கேட்டாரு. சார் 5 கோடியில் எடுத்துடலாம் சார். சரி, ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் சொன்னா ஓகே, அவங்கெல்லாம் கிடைக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் தான் அப்படின்னு அவர் சொன்னாரு. இவன் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சதா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சான். அப்ப அவர் சொன்னாரு, தம்பி, நான் பலவித வியாபாரம்லாம் பண்ணியிருக்கேன். அந்த வியாபாரம் பண்ணதுக்கு முன்னால எனக்கு ஒரு ஜோசியர் இருக்காரு. அவர்கிட்ட கேட்டுதான் இதையும் செய்வேன். இப்ப நான் இந்த செல்வ செழிப்போட இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஜோசியர் தான். அவரு பேரு சக்கரவர்த்தி. அவரை நம்ம போய் பார்ப்போம். அவரு ஓகே சொல்லிட்டாருன்னா நீ அடுத்த மாசமே பூஜை உடனடியா ஷூட்டிங் போயிடலாம் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப ஹாப்பி. நமக்கு ஒர்க் அவுட் ஆயிட்டு அப்படின்னு நினைச்சா, சரி சார், என்னைக்கு போகலாம்? நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த நாள் இவங்க 2 பேரும் கார்ல ஏறினாங்க. நேரா வேளச்சேரி போய் ஒரு இன்டீரியரான இடம், அங்க போய் அந்த சக்கரவர்த்தியை மீட் பண்றாங்க. அவரை பார்க்கும்போது நம்ம ஹீரோ செல்வம் அதிர்ச்சி அடைகிறான். அதே மாதிரி அந்த சக்கரவர்த்தியும் இவனை பார்த்து ஆச்சரியம் அடைகிறாரு. என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. 2012 செல்வம், சந்தோஷ், அப்புறம் சக்தி, இந்த 3 பேரும் நண்பர்கள். இவங்க ஒரு ரூம்ல இருக்காங்க, வடபழனியில. செல்வத்துக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா அவன் நல்ல புத்திசாலி, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுதுவான், நிறைய சீன் சொல்லுவான். அதனால அவன் ஒரு புது டைரக்டரா இருந்தாலும் பழைய டைரக்டரா இருந்தாலும் இவன் போய் வேலைக்கு போவான். அப்ப இந்த சந்தோஷத்தையும் சக்தியையும் கூட்டு போயிடுவான். கூட்டு போய் வேலை கொடுப்பான். அதே செல்வத்துக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. என்ன, இந்த இணை இயக்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கீழே உள்ளவங்களை அடிமையா வச்சிருக்கிறது அந்த மனப்பான்மை அதிகமா இருக்கும். கூடி மட்டும் இவன் வேலை கொடுக்கறதுனால இவன் ரொம்ப அடிமைத்தனம் பண்ணுவான். மொத்தமா பணத்தை வாங்கிடுவான் அந்த டைரக்டர்கிட்ட. இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுத்து மீதி இவன் எடுத்துப்பான். அப்புறம் அறையில இருக்கும் போது இவனுடைய துணியை துவைக்கணும், மற்ற வேலையெல்லாம் பார்க்க சொல்லுவான். பாவம், இவங்க வந்திருக்காங்க, இவனை நம்பி வந்திருக்காங்க. இங்க தான் இவங்களுக்கு பழக்கம். முதல்ல பழக்கம் கிடையாது. அதாவது சென்னைக்கு இங்கதான் பழக்கம். இவங்க 3 பேரும் வெவ்வேறு ஊரை சேர்ந்தவங்க. திரையுலகத்துல அறிமுகமாகி இவங்க பழக்கம் ஆச்சு. இவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை இவங்க கொடுக்கறதுல இவன் இவங்களை ரொம்ப அடிமைத்தனமா வச்சிருந்தான். வேற வழி இல்லை. இவங்க 2 பேரும் பேசிப்பாங்க, சந்தோஷம் சக்தியும். என்னடா அப்படி பண்றான் அப்படின்னு. சரி, இவனுக்கு காலம் வரும்போது இப்படி ஆடுறான், நமக்கும் ஒரு காலம் வராதா அப்படிலாம் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இது நடந்துகிட்டே இருந்தது. அந்த நேரத்துல இவ்வளவு காலம் நம்ம ஒர்க் பண்றோம். ஏன்னா திடீர்னு வந்தவன் டைரக்டர் ஆயிடுறான். நாமளும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒரு 10 படம் 15 படம். நமக்கு அந்த கொடுப்பனை இல்லாம இருக்க அப்படின்னு செல்வம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அந்த நேரத்துல அவர் ஊரை சேர்ந்த செல்வத்து ஊரை சேர்ந்த ஒருத்தர் இவனை பார்க்க வந்தார். என்னடா நீ டைரக்டர் ஆகணும், நாங்களும் வெயிட் பண்றோம், இன்னும் அப்படியே தானே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன மாமா செய்யறது, என் பொழப்பு இப்படி ஆயிட்ட அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணான். சரி, நம்ம ஒண்ணு செய்வோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசரா, இல்லடா எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தவர் எங்க இருக்காருனாக்கா சூளையில இருக்காரு.
அவரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். சரி வாம்மா, நானும் பார்த்துருவேன், ஏன்னா நானும் இவ்வளவு நாள் உழைச்சிட்டேன், சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பும்போது, நீங்களும் வாங்கப்பா அப்படின்னு அந்த ஆளு சொன்னாரு. இவனெல்லாம் எதுக்கு மாமா, நம்ம மட்டும் போயிட்டு வருவோம். இருக்கட்டும்பா, ஏன்னா கார்ல தானே வந்திருக்கேன், கார்ல போய் பார்த்துட்டு வருவோம் வா அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 பேரும் போறாங்க. அந்த ஜோசியரை போய் பார்க்குறாங்க. அந்த ஜோசியருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு, ஆனா நல்லா ஃபேமஸான ஆளு. இவனுடைய ஜாதகத்தை பார்த்தாரு, செல்வத்தோட ஜாதகத்தை பார்த்தாரு. பார்த்துட்டு, இன்னும் அந்த வாய்ப்பு வரலப்பா, நீ போராடிக்கிட்டு தான் இருக்கணும், ஆனா வந்துட்டா நீ ஓஹோன்னு ஆயிடுவ, நீ வெயிட் பண்ணு, அது எப்பன்னு சொல்ல முடியாது, 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷோட ஆகலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா உனக்கு நல்ல திறமை இருக்கு, ஆனா அதுக்கு மேல வர்றதுக்கு அந்த வாய்ப்புகள் குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது சந்தோஷையும், அவனும் ஜாதகம் எடுத்துட்டு போயிருந்தான், சக்தியும் ஜாதகம் எடுத்துட்டு போயிருந்தான். சந்தோஷையும் பார்த்தாரு, இல்லப்பா நீ திரையுலகம் உனக்கு அவ்வளவு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு கம்மி தான், நீ வேற ஏதாவது பிசினஸ் பண்ணா நீ ஓஹோன்னு வருவ அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது சக்தி ஜாதகத்தை பார்த்தாரு. சக்தி ஜாதகத்தை பார்த்துட்டு அப்படியே இருந்தாரு. அவனை பார்த்தாரு, என்னப்பா உன்னோட எய்ம் என்ன? சார் எப்படியாவது நான் டைரக்டர் ஆகணும், ஆகலாம், ஆனா கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொன்னாரு. சரின்னு அவருக்குள்ள பீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த 4 பேரும் வந்துட்டாங்க. இப்ப நம்ம 2028க்கு வருவோம். இப்ப ஜோசியருக்கு முன்னால இருக்கிறது செல்வம். அந்த ஜோசியர் யாருன்னா சக்திங்கிற சக்கரவர்த்தி. இவனுக்கு அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க. இவங்க பார்வையிலேயே யார் என்னன்னு தெரிஞ்சிச்சு. இது ஜாதகத்தை எடுத்து கொடுத்தாரு. அதுக்கு முன்னால இவன் எப்படி ஜோசியரா ஆனான்? இந்த 3 பேர் நண்பர்கள்ல கடைசியா இருந்த சக்தி இப்ப சக்கரவர்த்தி ஆகி மிகப்பெரிய ஜோசியரா இருக்கான். எப்படி ஆனா அது தெரிஞ்சுக்கணும்ல. என்னன்னா அந்த நேரத்துல இவர் சொன்னார்ல, நீ கஷ்டப்பா அப்படின்னு சொன்னார்ல, அடுத்த நாளே ஒரு பையனை அனுப்பிச்சு அந்த பையனை கூட்டுவா, சக்தியை கூட்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சாரு. இந்த சக்தி வெளியில டீ குடிக்க வந்தான். அப்போ அவனை கூப்பிட்டு, ஜோசியர் ஐயா உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு, உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னாரு. அப்படியா, நான் போய் சொல்லிட்டு வரேன், யார்கிட்டையும் சொல்லாத, நீ என்னோடய வான்னு சொல்லி அவன் வண்டி எடுத்துட்டு வந்துருந்தான். அவனை ஏற்றிட்டு நேரா ஜோசியர்கிட்ட கொண்டு ஒப்படைச்சான். ஜோசியர், வா தம்பி உட்காருன்னாரு. ஐயா எதுக்கு என்ன வர சொன்னீங்க? ஒரு முக்கியமான விஷயம். உன் ஜாதகத்தை பார்த்த, இப்போ நீ டைரக்ஷன் நினைக்கிறல்ல, அதாவது இயக்குனர் ஆகணும் சினிமாவில் அப்படின்னு நினைக்கிறல்ல, அதை கொஞ்சம் ஓரமா தள்ளி வை. இப்ப உனக்கு கல்யாணம், அதாவது திருமணம் பண்ணக்கூடிய நேரம் வந்துட்டு, இதை விட்டுட்டேன்னு வச்சுக்க, உனக்கு கல்யாணம் வருது ரொம்ப கஷ்டம். என்னங்க ஐயா அப்படியா சொல்றீங்க? ஆமா ஐயா, நானே சாதாரணம், அடுத்த வேலை சோத்துக்கே இன்னொருத்தர் நம்பி இருக்கேன், வேலை வாய்ப்புகள் கம்மி, நான் ஊர்ல எங்க அம்மா அவங்க மட்டும் தான் இருக்காங்க, எனக்கு பொண்ணு கொடுக்க அந்த ஊர்ல எவனும் ரெடி இல்லை, சென்னையிலயும் அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடையாது. நீங்க சொல்றீங்க அந்த யோகம் எப்படி, அதை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்து காட்டினாரு. இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னாரு. இவன் அப்படியே கொஞ்சம் ஷாக் ஆனா. பார்த்தா அழகா இருக்கா அந்த பொண்ணு. ஐயா இந்த பொண்ணு ரொம்ப அழகா தான் இருக்கு, என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பாங்களா? இவங்க யாரு என்ன எதுவுமே தெரியாம இந்த போட்டோவை காட்டுறீங்களா? நீ அதை பத்திலாம் கவலைப்படாத, இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா, இந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, எம்ஏ, என்ன வேலைக்கு போகுது, அரசு வேலை பார்க்குது, இந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இப்படி நீங்க மொட்டையா சொல்றீங்க, அவங்க அப்பா அம்மா யாரு என்னன்னு தெரியாம
எப்படி அதை பத்தி கவலைப்படாதியா, அவனை இந்த பொண்ணை பெத்த அப்பனே நான் தான் அப்படின்னு உனக்கு அதிர்ச்சி ஆச்சரியம் என்னன்னு சொல்ல முடியல. கல்யாணம் பண்ணிக்கிறியான்னாரு. ஐயா உண்மையிலே தான் சொல்றீங்களா? உண்மையாதான்ப்பா சொல்றேன், இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயா இந்த பொண்ணுக்கு கேட்டீங்களா? கவலைப்படாத, முதலே உன்னுடைய எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், அவளும் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கா, நீ ஓகே சொன்னா கல்யாணம். அவனுக்கு ஒன்றும் புரியல. ஓகே சொல்லாமலா இருப்பான்? ஓகே சார் ஐயா ஓகேன்னு சொல்லிட்டான். உடனே கல்யாணம் நடந்தது. அப்புறம் என்னன்னா, கல்யாணம் நடத்தி ஹனிமூன்லாம் போகும்போது அந்த பொண்ணு பேரு ராதாலட்சுமி. அவன் சொல்லிட்டா, இங்க பாரு, எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு, அவரு உன் ஜாதகத்தை பார்த்தாரு, உனக்கு சினிமாவிலெல்லாம் பெருசா ஆகக்கூடிய எந்த வாய்ப்பும் இல்லை, ஆனா நீ சொன்னா எதுவும் நடக்கக்கூடிய அந்த அளவுக்கு உனக்கு நாக்குல அந்த பவர் இருக்கு. அதாவது ஜோசியத்தை எங்க அப்பா கிட்ட கத்துக்க, நீ கத்துக்கிட்டு மிகப்பெரிய ஆளாகலாம், உட்கார்ந்தபடியே சாப்பிடலாம். என்னன்னா எங்க அப்பா சம்பாதிச்சிருக்காரு, நான் அரசு வேலையில இருக்கேன், இப்போ சொந்த வீடெல்லாம் இருக்கிறது எங்க அப்பாவோட சம்பாத்தியம் தான், நீ இதுக்கு கட்டுப்படுறியா மாட்டியா அப்படின்னு சொல்லும் போது இவன் மறுப்பானா? சொல்லிட்டாரு, நம்ம சினிமால பெருசா ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு, இதுக்கு மேல அவன் தயக்கமா காட்டுவான். சரின்னு சொல்லிட்டான். உடனடியா அந்த ஜோசியர் இவனுக்கு தரவா சொல்லி கொடுத்தாரு. அந்த ஜாதக பலம் எப்படி எப்படி பேசணும் என்னங்கிறத அப்படியே ட்ரைனிங் கொடுத்தாரு ஒரு 5 வருஷத்துல. அப்புறமா இவனே தனியா சொல்ல ஆரம்பிச்சான். இவனுடைய ராசி இவன் சொன்னதெல்லாம் படிச்சது, அதெல்லாம் சிலது கொடுப்பனை இருக்கணும். இவன் சொன்னது படிச்சோன்ன கடன்னு இவனுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. அப்பாயின்மெண்ட் கொடுத்தாதான் பார்க்க கூடிய அளவுக்கு இவன் வளர்ந்துட்டான். இப்ப அந்த அளவுக்கு வளர்ந்த உட்கார்ந்து இருக்க சக்கரவர்த்தி ஏத்தமாடைய செல்வம் தன்னுடைய எதிர்காலத்தை அவன் நினைச்சு பாக்குறான். 10 வருஷத்துக்கு முன்னால நம்ம இவனை எப்படிலாம் அடிமை பண்ணி எப்படிலாம் வேலை வாங்கணும், எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணும், செட்டில் எல்லாம் கேவலப்படுத்தணும், நடிகர் இவங்களுக்கு முன்னால கேவலப்படுத்தணும், டைரக்டர் முன்னால கேவலப்படுத்தணும், இதெல்லாம் இவன் மனசுல ஓடுது. அதே மாதிரி இப்ப சக்தி சக்கரவர்த்தி அவன் மனசுலயும் ஓடுது. இப்ப என்ன முடிவை சொல்ல போறான் எனக்கு தெரியலங்க, என்ன முடிவு சொல்லுவான்னு எனக்கு தெரியல.